இந்தியாவுக்கு எதிராகவும் இந்தியர்களுக்கு எதிராகவும் அச்சுறுத்தல்களை காலிஸ்தான் பயங்கரவாதிகள் ஏற்படுத்தி வருகின்றனர். இவர்களுக்கு கனடா அரசாங்கம் அடைக்கலம் கொடுப்பதாக குற்றம் சாட்டப்பட்டு வந்தது. இதன் தொடர்ச்சியாக காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் கனடாவில் வைத்து இந்தியாவின் தேசிய கொடியை அவமதித்தனர். இதற்கு இந்தியா சார்பில் பல கண்டன குரல்கள் எழுந்தன. இதற்கிடையே கனடாவின் பிரதமர் பதவியில் இருந்து ஜஸ்டின் ட்ரூடோ விலகினார். இந்நிலையில் கனடாவின் வான்கூவர் நகரில் உள்ள சீக்கியர்களின் குருத்வாரா மீது காலிஸ்தான் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தி சேதப்படுத்தியுள்ளனர். ஏப்ரல் 19ஆம் தேதி நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த குருத்வாரா 1906ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள குருத்வாரா நிர்வாகம், காலிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படும் பயங்கரவாதிகள் சிலர் புனித வழிபாட்டு தலத்திற்குள் நுழைந்து சேதப்படுத்தியதுடன் பிரிவினைவாத கோஷம் எழுப்பிச் சென்றனர். இந்த சம்பவம் எங்களுக்கு வேதனை அளிக்கிறது. கனடாவில் வாழும் சீக்கிய சமுதாயத்தினர் மத்தியில் பயத்தையும் பிரிவினையையும் தூண்டவே பயங்கரவாதிகள் இதனை செய்துள்ளனர். அவர்களின் செயல் பிரிவினையை ஏற்படுத்துவதற்கு மாறாக எங்கள் மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்துகிறது. பயங்கரவாத சக்திகள் வெற்றி பெற அனுமதிக்க மாட்டோம் என உறுதியான நிலைப்பாட்டோடு தெரிவித்துள்ளது. கனடாவில் தொடர்ந்து இந்தியாவிற்கு எதிராகவும் சீக்கியர்களுக்கு எதிராகவும் காலிஸ்தான் பயங்கரவாதிகள் அட்டூழியம் செய்து வருகின்றனர். ஆனால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கனடா அரசு தயக்கம் காட்டி வருவது அவர்களுக்கு அரசே அடைக்கலம் கொடுக்கிறதோ என்ற சந்தேகத்தை மேலும் புருவம் தூக்க வைத்துள்ளது.